இது 2 விதமாக பேசப்படுகிறது. ஒன்று ஆன்டி இன்கம்பன்சி வேவ் வந்தால் 70க்கு மேலே போனால் ஆன்டி இன்கம்பன்சி வேவ், 60 கீழே வந்தால் ஆட்சியின் மீது கோபம் இல்லை அப்படின்னு ஒரு பொதுவான கருத்து ஒன்று இருக்குது. இது வந்து எஸ்ஐஆருக்கு முன்னாடி நான் சொல்கிறேன். கடந்த சட்டசபை தேர்தலில் வந்து 2021 அதுக்கு முன்னாடி எல்லாம் 60 கீழே இருந்ததுன்னா ஆட்சியின் மீது கோபம் இல்லை. 96 எப்படி போலிங் பர்சன்டேஜ் இருந்தது, குத்துனாங்க ஜெயலலிதா தூக்கி போடுறது, கலைஞரை உட்கார வச்சாங்க. அதை கம்பேர் பண்ணும்பொழுது வாக்கு சதவீதம் அதிகம், ஆட்சியாளர் மீது கோபம் அப்படின்னு ஒரு கருத்து நல்லது. இன்னொரு நண்பர் சொன்னார், சார் நீங்கள் ஒரு பாயிண்ட்டை கோட்டை விட்டீங்க, எஸ்ஐஆரில் கிட்டத்தட்ட 70 லட்சம் பேர் எடுத்துட்டாங்க. இறந்து போனவர்கள், வீடு மாறி போனவர்கள், நாட்டை விட்டு போனவர்கள், வெளி மாநிலங்களுக்கு சென்றவர்கள், அவங்க பேரெல்லாம் எடுத்தாச்சு. அதனால் இந்த வாக்கு சதவீதம் என்பது அந்த அளவுக்கு பெருசாக ஓரளவுக்கு இருக்குது இல்லைன்னு. தமிழ்நாட்டில் வந்து ஆவரேஜாக 60-65க்கு மேலே வராது. சில பாராளுமன்ற தேர்தலில் 50% கூட வந்திருக்கு. அதை பார்க்கும்போது 85 என்பது மிக நல்ல நம்பர், தப்பில்லை. எப்படி 85 வந்ததுக்கு ஒரு 2 விதமான கருத்துக்கள் கூறப்படுகின்றன. ஸோ நம்ம பாசிட்டிவாக எடுத்துனோன்னா, மக்கள் அதிக அளவில் வாக்களித்தார்கள்னா கண்டிப்பாக வாக்களித்தாங்க. என்னோடய ஃப்ரெண்டோட ஒய்ஃபு, அவங்களுக்கு காலில் சரியில்லை, வீல் சேரில் 6:30 மணிக்கே போயிட்டாங்க. 6:30 மணிக்கு 7 மணிக்கு வாக்குச்சாவடிக்கு அவங்க வந்து வேளச்சேரி கான்ஸ்டிட்யூன்சி, வீடு வந்து அடையார், இந்திரா நகரில் இருக்காங்க. காலைல கூப்பிட்டு சொன்னாங்க, 6:30 மணிக்கு போனீங்கன்னு. இல்லை பிரகாஷ், நான் முதல்ல ஆளாக ஓட்டு போடணும். இல்லை அந்த ஆர்வம் வந்து வழக்கமான தேர்தலில் நடக்கக்கூடியது இல்லை, அப்படி இல்லையா? அப்படி இல்லை. ஓகே, 10 மணிக்கு மேலே தான், இன்னைக்கு தேர்தலா, சரி மத்தியானம் போய்க்கலாம், நான் மத்தியானம் கடைசி ஆளாக போயிடலாம், அதில் ஓட்டு போட்டு போயிடுவோம். இந்த அவசரத்தை நம்ம எப்படி பார்க்கலாம்? இது வந்து ஆட்சி மாற்றத்தை விரும்புவதற்கான ஒரு ஆர்வம் மிகுதியா, இல்லை வந்து மீண்டும் திமுகவுக்கு வாக்கு செலுத்தணுங்கிற ஒரு ஆர்வம் மிகுதியா? மீண்டும் திமுகவுக்கு வாழ்த்து செலுத்தணும்னா 8:30 மணிக்கு போக மாட்டாங்க. அது ஒன்று ஞாபகம் வச்சுங்க. நம்ம கட்சி தான் வரப்போகுது, 10-12 ஒரு மாற்றத்தை விரும்பும் சிலர், நான் சொல்கிறேன் இந்த நபர் மாதிரி, காலைல வந்து 7 மணிக்கே போய் நின்றுட்டாங்கன்னா, 6:30 மணிக்கே போய் நின்றுட்டாங்கன்னா, அப்போது வந்து ஏதோ ஒரு மனதில் ஒரு உத்வேகத்துடன் போயிருக்காங்க. அப்போ கூட கேட்டாங்களா எலெக்ஷன் ஆஃபீஸ், நீங்கள் எதுக்கு வீல் சேரில் வரீங்க, முதல் ஆளாக எதுக்கு வரீங்க, அப்புறம் வந்துருக்கலாமே, என் கடமையை நான் நிறைவேற்றுவேன், முதல் ஆளாக நான் போடுங்க, எனக்கு அது திருப்தி வேணும் அப்படின்னாலும் சண்டை போட்டாங்க. ஸோ இது ஒரு உதாரணம். என்னோட நெருங்கிய நண்பர்களோட பசங்கள்லாம், அப்பா கிளம்பு ஏன்னா இப்போ தான்டா எழுந்தேன், கிளம்பு போறியா, நான் போயிட்டு வந்துட்டுமா, என்கிட்ட பூ ஸ்லிப் இருக்குது, நீ அப்புறம் போய்க்கோ, எல்லா பசங்களும் போயிட்டாங்க. ஸோ தந்தை தாயார் 11 மணிக்கு போயிருக்காங்க, அம்மா கேட்ட சமயம் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு முதல்ல எனக்கு டீ கூட வேணாம், நான் 6 மணிக்கு போயிடுறேன் அப்படின்னு போல இளைஞர்கள் 180 பேர் வாக்களிச்சிருக்காங்க. அந்த வாக்கில் யாருக்கு சார் கணிசமாக? அது நம்மளால் வந்து கெஸ் பண்ண முடியாது. ஆனால் இளைஞர்கள் வாக்கு சரிசமமான நிலையிலோ அல்லது 60-40-70-30 என்ற வரையிலோ விஜய்க்கும் பாஜகவுக்கும் போயிருக்குன்னு சொல்லலாம். அதிமுக பாஜக கூட்டணி என்டிஏ, விஜய்க்கு ஒரு 70% போயிருக்கலாம் இருக்குது என்னோட அது வந்து தேர்தல் முடிவு வந்த பிறகு தான் அறுதியாக சொல்ல முடியும். ஆனால் நம்ம கேள்விப்பட்ட வரையில் இது நடக்கலாம், இவர் தோப்பார் இவர் ஜெயிப்பான்னு சொல்கிறதுக்கு நம்ம ஜோசிக்காரன் இல்லை, சீபாலஜிஸ்ட் இல்லை, அது நான் சொல்ல தயாராக இல்லை. ஆனால் இந்த ஒரு உத்வேகம், இந்த ஒரு எழுச்சி, தமிழகம் பார்த்திராத ஒரு எழுச்சி அப்படிங்கிறது தைரியம் நம்ம. அப்படி என்ன சார் எழுச்சி? இந்த நல்ல கேள்வி. புதிய வரவுகள் நிறையா இருக்கின்றன. எனக்கு தெரிஞ்ச நான் விஜய்க்கு மட்டுமே எல்லா கிரெடிட்டையும் கொடுக்க மாட்டேன், சீமானோட வேட்பாளர்களும் சுழன்று வேலை செஞ்சாங்க. ஜெயிக்கிறாங்களா தோக்கலாங்கிற பற்றி அவன் கவலைப்படல. எங்கள் எக்ஸாம்பிள் மயிலாப்பூரில் அருண் காலைல 6 மணிக்கு ஆரம்பித்தார்னா, 5 மணிக்கு ஆரம்பித்தார்னா இரவு வரைக்கும் கேம்பெயின் பண்ணார், லஞ்சு கூட எடுத்துக்காமல். அவங்க தேர்தலுக்கு அடுத்த நாள் அம்மாவோட மறைந்து ஓராண்டு காலம் அந்த வருஷம் திகம்பாங்களே, வருஷ திவசம், அது கூட இணையமாக பண்ணி வந்துட்டு வேலையை ஆரம்பிச்சிட்டார். அந்த மாதிரி கமிட்டட் வேட்பாளர்கள் நாம் தமிழர்களே இருக்காங்க, அது இல்லைன்னு சொல்ல முடியாது. பாஜக அதிமுக வழக்கம் போல் ஸ்ட்ராங், திமுக பாஜக அதிமுக வலுவான கட்சிகள். ஆனால் விஜய் கட்சி முதல்வருடைய போட்டி போடுறதுனால ரொம்ப உத்வேகத்தோடு செயல்பட்டாங்க. இதில் என்ன ஒரு விஷயம் நான் பார்க்குறேன்னா, விஜய்க்கு ஓட்டு போடக்கூடியவர்கள் இளைஞர்கள் அப்படின்னு ஒரு பொதுவான அபிப்பிராயம் இருக்குது.
அதை பற்றி ரொம்ப பேச விரும்பல, அது உண்மையாக கூட இருக்கலாம். இன்று பகல் அமெரிக்காவிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 1500 பேர் வந்திருக்காங்க. எல்லா 50 மாநிலங்கள்லேருந்தும் இளைஞர்கள், ஒரு மிடில் கிளாஸ், டாக்டர், இன்ஜினியர், ஐடி எல்லாம் ஓட்டு போடுறதுக்காக ஃப்ளை பண்ணி வந்திருக்காங்க. அதில் H1Bயில் இருக்கணும் வந்திருக்காங்க. H1Bயில் வந்தால் திரும்பி போக முடியாதுன்னு ரிஸ்க்கு, அவனே தைரியமாக வந்திருக்கான். இன்றைக்கி லஞ்ச் கொடுத்தாங்க. சும்மா கேட்டிருந்தேன், NRIயில் என்ன பண்ணுறீங்க. துபாயிலேருந்து நிறைய பேர் வந்தாங்க. எந்த தேர்தலிலும் பார்க்காத அளவுக்கு அமெரிக்கா, துபாய், சிங்கப்பூர், மலேசியா, கல்ஃபு, இன்னும் 2 பேர் ஜாம்பியாவிலேருந்து கூட வந்திருக்காங்க. அத்தனை வெளிநாட்டு வாழ் தமிழர்கள் தமிழ்நாட்டு அரசியலில் பங்கு பெற்று வாக்களித்தது இதுவே முதல் தடவைன்னு என்னோட 50 வருட ஆண்டு அரசியல் பத்திரிகை உலகத்தில் கண்டுபிடிக்கிறேன். இத்தனைக்கு NRI மாநாடை பெருமளவில் நடத்தியது திமுக. நான் சார் புகழ்கிராந்தி இவங்கெல்லாம் போட்டு வருஷம் டிக்கெட்டை கொடுத்து, ஃப்ளைட் டிக்கெட் கொடுத்து, ஹோட்டல் கொடுத்து, ரூம் கொடுத்து, கான்ஃபரன்ஸ் சென்டர் பண்ணி NRI அட்ராக்ட் பண்ணுறது தப்பு கிடையாது. அது வாஜ்பாய் தான் முதல்ல 2004 பிரவசி பாரத் திவசன் பண்ணார். அதுக்கப்புறம் மோடி இதை கையில் பிடிச்சின்னு வைப்ரண்ட் குஜராத்னு பண்ணார். மாநிலங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மகாராஷ்டிரா, யூபி, தமிழ்நாடு, ரொம்ப நாளாக தமிழ்நாட்டில் நான் சொல்லி பார்த்தேன். ஏடிஎம்கே கவர்மெண்ட்டில் கூட NRI விங்கே இல்லை. ஸ்டாலின் வந்து NRI விங்க ஆரம்பித்து NRI மாநாடு போட்டார். எல்லோரும் டிக்கெட்டு கொடுத்து அது கோடிக்கணக்கான பலம் சொன்னாங்க. அவங்களுக்கே NRI யாரும் வந்த மாதிரி தெரியலையே. ஸோ இந்த வாக்குகள் போட மட்டும் அவங்க வரல, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, வேலை செய்ய வந்திருக்காங்க. யாருக்கு? அமெரிக்காவிலேருந்து வந்தவங்களாம். இல்லை, யாருக்கு வேலை செய்திருக்காங்க? எனக்கு நான் பார்த்த வரைக்கும், நான் கேட்ட வரைக்கும் ஒரு 60-70% விஜய்க்கு, 20% பாஜகவுக்கும் அதிமுக கூட்டணின்னு சொல்லலாம். நான் என்னை லஞ்சு கூட்டின்னு போனவர்கள் கட்சி சார்ந்தவர்கள் இல்லை. இப்போது அமெரிக்காவில் இந்தியன் ஓவர்சீஸ் காங்கிரஸ்னு ஒன்று இருக்குது. அமெரிக்க வாழ் காங்கிரஸ் ஆதரவாளர், அங்கே அமெரிக்க கட்சி தொடங்க முடியாது, ஆதரவாளர்னு பேர். அது சாம் பிட்ரோடெல்லாம் இருக்காங்க. அதிமுகவுக்கு அந்த மாதிரி விங் இருக்குது, NRI விங்னு இருக்குது. இதில் மிகப்பெரிய விங் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஓவர்சீஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் பிஜேபி. மோடி தான் துவக்கி வச்சார் 2004 வாஜ்பாய் தலைமையில். மிக பெரும் படை. அமெரிக்காவில் ஒரு கட்சி இருக்குன்னா அது பிஜேபி தான். அதுலேருந்து நிறைய பேர் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காங்க. ஆனால் அவங்க வருவாங்க, ஓட்டு போடுறாங்க, போயிடுறாங்க. விஜய் ஆதரவாளர்கள்லாம் பார்க் ஷெராட்டன்லேயோ, ITC கிராண்ட் சார்லாலேயோ, இதுலேயோ, டாஜ் கவர்மெண்ட்லேயோ தங்கிட்டு காலைல 6 மணிக்கு கார் எடுத்துன்னு டாலரை கத்தியாக ரூபாயை மாற்றி வச்சுன்னு விஜய் கட்சிக்கிட்ட அந்த 1 பைசா வாங்காமல் லோக்கல் விஜய் கட்சி ஆள்கள் இருக்காங்க பாருங்கள். தட் இஸ் தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்ட தமிழ்நாட்டில் வசிக்கும் தமிழை வெற்றி கழக ஆதரவாளர் அவங்களுக்கு பணம் செலவு பண்ணுறாங்க. 1000 கணக்கில் செலவு பண்ணுறாங்க. இவங்க சாப்பாடு செலவெல்லாம் பண்ணிக்கிறாங்க. டீ கூட கட்சியில் இருந்துட்டு பார்க்குறதில்ல. இளைஞர்கள், இளைஞர்கள், இதை நான் கேள்விப்படாத ஒன்றுங்க. ஆச்சரியமாக இருக்கு எனக்கு. அவன் சொல்கிறான், இன்றைக்கி சார் நான் கிட்டத்தட்ட $10,000 செலவு பண்ணியிருப்பேன் சார். ஏன் விஜய்க்கு? ஆமாம் சார், எங்கள் தலைவராரு நாங்கள் வந்து செலவு பண்ணுறோம். செலவு பண்ணுறது மட்டும் இல்லை, கட்சிக்கு உண்டான நிதி கொடுக்கறது இல்லாமல் வேட்பாளர்கள் நிதி கொடுக்குறாங்க, சாப்பாடு செலவு கையில் எடுத்துக்கிறாங்க, ஹேண்ட்பில் சர்ச்சி கொடுக்குறாங்க, ஐடி விங்கை போய் பார்க்குறாங்க. இப்போ ஒரு 30-40 ஐடி விங்கில் உட்காந்து அவன் ஐடி தானே இலவசமாக சேவை பண்ணுறான். தட் இஸ் விஜய் கட்சிக்கு பல்வேறு வகையான இடங்களிலிருந்து ஆதரவு வருகிறது. ஃபினான்ஷியல் சப்போர்ட்டு, லோக்கல் தொண்டர்களை உபசரித்து கவனித்து அவனுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்து, டீ வாங்கி கொடுத்து, டிஃபன் வாங்கி கொடுத்து, காஃபி வாங்கி கொடுத்து, ஐடி விங்கில் போய் ஹெல்ப் பண்ணி துண்டு பிரசாரம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது. மயிலாப்பூரில் வெங்கட்ரமனுக்கு ஆதரவாக நான் காரில் போயிட்டு துண்டு பிரசாரம் கொடுத்துருந்தார். டாக்டர் நீங்கள் எப்போ வந்தீங்கன்னு? நியூயார்க்கில் இருக்க மிகப்பெரிய டாக்டர் அவர் மாதாந்திர சம்பளமே 50 லட்சம் இருக்கும். அவர் ரோட்டில் சர்வசாதாரண ஹேண்ட்பில் கொடுத்துட்டு போகிறார் வெங்கட்ரமனுக்கு ஆதரவாக. எங்கே டாக்டர் வந்தீங்கன்னு அவர் பேசுகிறமா தேர்தலுக்கு அவசரம் வந்தேன். நான் இதெல்லாம் நான் பார்த்தது இல்லை, கேள்விப்பட்டது இல்லை. நான் விஜய் ஆதரவாளர் இல்லை, விஜயை தாக்கி நிறைய வாட்டி பேசுகிறேன், உங்களுக்கே தெரியும். நடந்தவைகளை கூறுவதான் பத்திரிகையாளர். ஸோ விஜயோட ஆதரவு வெளிநாட்டில் எக்கச்சக்கமாக பதவி இருக்கு. ஊருக்கு எப்போ போகிறீங்கன்னு 5ஆம் தேதினார். என்னங்க 5ன்னு? எங்கள் தலைவரை சீட்டில் உட்கார வச்சுட்டு தான் நம்பிக்கை, தப்பாக சொல்லக்கூடாது. அது வரைக்கும் இங்கே தங்கியிருக்காங்க எல்லாருமே. ஸோ இளைஞர்கள் எந்த கட்சியிலையும் இந்த மாதிரி பணி செய்து, தொண்டர்களாக பணி செய்து வெளிநாட்டிலேருந்து வந்து நான் பார்த்ததில்லை. பிஜேபியில் ஓரளவுக்கு பார்த்துக்கலாம். இது எந்த
ஆர்எஸ்எஸ் அமைப்பு கூட பாஜகவில் கூட இவ்வளோ பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படவில்லை. என்னோட பாயிண்ட்டு, ஏங்க பாஜகவில் பெண்களுக்கு என்ன முன்னுரிமை கொடுத்தீங்க? ரிட்டையர் ஆன கேஸு, ஓல்டேஜ் ஹோமில் போகிற கேஸு, அந்த மாதிரி கொடுத்தீங்க. விஜய் அப்படி இல்லை, எல்லா இளைஞர்களுக்கும் கொடுத்துட்டார். கடன்னு யங்ஸ்டர்ஸ் கொடுத்துட்டார். ஒரு சீனியர் புஷி ஆனந்த், வெங்கட்ரமணன் அவங்களாம் கொடுத்தாங்க. மீதியில் இளைஞர்கள், அவங்களுக்காக இளைஞர்கள் வேலை செய்கிறாங்க. கேட்டால் எங்கள் தலைவர் யூத்துக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தாரியா? டிஎம்கே கொடுத்ததா, ஏடிஎம்கே கொடுத்தா, பிஜேபியில் ரிட்டையர்டு பீப்புள் தான் கொடுக்குறீங்க அப்படிங்கிற அவங்க ஆர்குமெண்ட். வயதில் சிறியவர்கள், அரசியல் அனுபவம் இல்லை, களம் தெரியாது, ஆட்சி தெரியாது, முதல் தடவை தேர்தல், திமுக ஆட்சி எவ்வளோ கொழுதி என்று பேசுறதுக்கு நாலேஜ் இல்லாதவர்கள் என்று போக இந்த ஆட்சியை அகற்ற வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளில் அமெரிக்கா, துபாய், சிங்கப்பூர், மலேசியா, கல்ஃப்லேருந்து வந்திருக்காங்க. இது ஒரு மாற்றமாக நான் பார்க்குறேன் சார். அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி அவ்வளோ ஒரு ஆர்வம் மிகுதியாக வெளிநாட்டிலேருந்து வந்திருக்காங்கன்னா இதை நம்ம எப்படி பார்த்துக்கணும்னா, திமுக என்கின்ற ஒரு ஆட்சி, அதுக்கு ஆப்போசிட்டேட்டர் யாருன்னே கிடைக்காத சூழலில் விஜய்னு ஒரு பிம்பம் வரும்போது இதுதான் வாய்ப்புன்ட்டு ஆர்வம் மிகுதியாக வராங்களா எப்படி சார்? கண்டிப்பாக. நான் மயிலாப்பூர் தொகுதியை சேர்ந்தவன். எனக்கே கூட பிஜேபி கேண்டிடேட் பிடிக்கல. ஆனால் மோடிக்கோசம் சில பேர் ஓட்டு போட்டாங்க, சில பேர் பண்ணல. நான் அவங்கள மயிலாப்பூர் கேண்டில் கேட்டேன், எதுக்கே நீ மயிலாப்பூரில் கேன்வாஸ் பண்ணுற? வெங்கட்ரமணன் உனக்கு தெரியுமான்னு கேட்டேன். சார், வெங்கட்ரமனுக்கோசம் நான் இங்கே வேலை செய்யலை, விஜய்க்கோசம் வேலை செய்கிறேன். வெங்கட்ரமணன் கட்சி பொருளாளர் தான். விஜய் ஒரு விசில் ஊதுனா நாங்கள் அமெரிக்காவில் ஏன்னா விசில் ஊதி ரன்னிங் ரேஸ் ஆடான்னு கேட்டேன். விசில் ஊது ஓடுவாங்க தெரியுமா? அந்த மாதிரி ஓடி வந்துட்டாங்க பிடிச்சி. ஸோ இளைஞர்கள் 90% இளம் தலைமுறை தைரியமாக களத்தில் இறங்கி வேலை செய்கிறாங்க. நம்ம ஆளுங்க பயப்படுவான், டிஎம்கே கண்டு பயப்படுவான், ஏடிஎம் எல்லாம் பயப்படுவான். அவன் உயிருக்கு கேர் பண்ணல, போட என்ன வேணால் நடந்து போட்டோம். ஆனால் சென்னையில் பல்வேறு பகுதிகளில் பூத் கமிட்டியே இல்லாத மாதிரி, பூத்தில் ஆளே இல்லாத மாதிரி திமுக இருந்துச்சு. ஆனால் தாவேக்காவுக்கு யாருமே இல்லை. மயிலாப்பூரில் நான் பார்த்தேன், நான் இதில் பார்த்தேன். ஆனால் இது எல்லாமே ஓட்டாக மாறுமா? இது நிரந்தரமா? அதிமுக விஜய் கட்சி மீது இன்னொரு அதிருப்தியா? விஜயகாந்த் மாதிரி ஆகுமா? சரியுமா? இதெல்லாம் கோஷ்டி பூசல் இல்லாத கட்சின்னா தாவேக்கா சொல்லலாம். சீமான் கட்சி மாதிரி. பாஜக கோஷ்டி பூசல், திமுக இருக்குது, அதிமுக எல்லாத்துலையும் இருக்குது. கோஷ்டி பூசல் இல்லாத கட்சின்னு சொல்லலாம். ஆனால் பணத்துக்கும் குடிக்கும் பிரியாணிக்கும் கூடிய கூட்டம் இல்லை என்பது ப்ரூவ் ஆயிடுச்சு. பணம் கொடுத்து இப்போ டிஎம்கேல கூட 1000 ரூபா கொடுத்தா தான் கேண்டிடேட் ஒர்க்கரே வரோம். 2 வேளை சாப்பாடு 1000 ரூபா. அது நெசி டிஎம்கே வெளிப்படையாகவே கொடுத்தாங்களா? வெளிப்படையாக கொடுத்தா. அதிமுக அதே மாதிரி நடக்குது. பிஜேபியில் அதிகமாக கொடுத்துருக்காங்க. பிஜேபியில்னாக்காரங்க என்ன பண்ணுறாங்க? அதிமுக கொடுக்குறத வாங்கிக்கோ, நான் கொடுக்குறத வாங்கிக்கோ சார், டபுள் இன்கம் ஆகும். கூட்டணினால ஒரு பக்கம் எடப்பாடியாக இருக்கிறாரு, ஒரு பக்கம் அமித்ஷாவாக இருக்கிறார். ஆனால் பாதி கேண்டிடேட் செலவு பணம் சுருட்டி பாக்கெட்டில் வச்சுன்னு போட்டாங்க. அது அப்புறம் வரேன். ஸோ இது என்னென்னா, இதில் என்ன ஒரு வருத்தமான விஷயம் தெரியுமா உங்களுக்கு? நான் வருத்தப்பட்ட விஷயம், நண்பர்கள் வருத்தப்பட்ட விஷயம், இந்த கூட்டம்லாம் பாஜகவுக்கு போயிருக்க வேண்டிய கூட்டங்க. அண்ணாமலை இல்லைங்க, அண்ணாமலைக்கு போக வேண்டிய கூட்டங்கள்லாம் விஜய்க்கு போயிடுச்சுன்றாரு. ஃப்ரெண்டு உண்மையாக கூட இருக்கலாம், நமக்கு தெரியாது. அண்ணாமலை சொல்லி ஓட்டு போட்டிங்களா பாஜகன்னு கேட்டேன். சார், அண்ணாமலை நாங்கள் மதிக்கிறோம், அத்தோட சரி, அவருக்கு இங்கே மரியாதை இருக்குது. நான் ஓட்டு போடுவேன் யாருக்கு? பாஜகவுக்கு போட மாட்டேன். நீங்கள் 70-80 வயசு ரிட்டையர்ட் பீப்புள் ஓல்டேஜ் ஹோமில் இருக்கிறலாம் வச்சா நான் போடுவேனா? யாருக்கா போட்டேன் அதை சொல்ல முடியாது சார். ஒரு இளைஞர்களுக்கு போடுவேன். விஜயா, தாவாக்காவா, நாம் தமிழரா, அதெல்லாம் சொல்ல மாட்டேன். அது பாஜக கிடையாது. ஏன் உங்கள் தலைவர் அண்ணாமலை சொல்லிட்டார? சொன்னால் எங்கள் தலைவர் என்ன இழுக்கு பண்ணாங்க. அவர் எப்போ திராவிட பாஜக என்ன தொல்லை கொடுத்து எங்கள் தலைவருக்கு. அவரு வேணால் பெருந்தன்மையாக இருக்கலாம், நாங்கள் பெருந்தன்மையாக இருக்க போகிறது இல்லை, இருக்க மாட்டோம். எங்கள் தலைவர்களை பதவியிலேருந்து தூக்கினாலும் சரி, கட்சியிலேருந்து தூக்கினாலும் சரி, நட்பு வட்டாரிலேருந்து தூக்கினாலும் சரி, நாங்கள் அவர்கிட்ட சொல்ல மாட்டோம். கேட்டால் பாஜக போட்டோமோ நாங்கள் உள்ளே குத்திடுவோம். உள்குத்து கூட்டணியாவது வச்சுருக்கலாம். நீங்கள் இது விஜய் ஃபேக்டர் தெரிஞ்சு கூட்டணி வச்சுருந்தீங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு பாஜக விஜய் ஃபேக்டர், விஜய் கூட்டணி வச்சுருந்தீங்கன்னா இன்னைக்கு உங்கள்கிட்ட வந்திருக்க போகுது. பாஜக விட்டுருங்க, எடப்பாடி விஜய் வச்சுருந்தாருன்னா இந்த கும்பல் விஜய்கிட்ட போயிருக்கும் போது. விஜய் தனியாக விட்டீங்களா நீங்கள்? இப்போ புரியுது, தலையை சொன்னீங்கன்னா ஐயோ தப்பான்ட்டுமே. டூ லேட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், போத் பிஜேபி அண்ட் ஏடிஎம்கே, டூ லேட். நீங்கள் 1000 சொல்லலாம், ஓட்டா மாறாது, இதாக மாறு.
இந்த மாதிரி எழுச்சி தமிழ்நாட்டில் அரசியலில் பார்த்ததே கிடையாது. நிச்சயமா சார், நீங்கள் சொன்ன மாதிரி வெளிநாடுகள்லேருந்து கூட இங்கே வந்து அந்த அளவுக்கு எழுச்சியை நம்ம பார்த்தோன்னு சொன்னீங்க. தமிழ்நாட்டிலையுமே ஏகப்பட்ட சென்னையில் வேலை பார்த்தவங்களாம் அந்த ஓட்டு போடுறதுக்கு ஆர்வம் மிகுதியாக இந்த முறை அதிகமாக போனாங்க. அந்த எழுச்சி எப்படி சார் அது? சார், இளைஞர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டார்கள் என்றால் தடுத்து நிறுத்தப்பட்டார்கள். பஸ்ஸு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. கோயம்பேடில் பஸ் கிடையாது. வெளியூர் மதுரை திருச்சி. என்ன சார்? ஏன்னா ஒரு பக்கம் அரசாங்கம் வந்து தேர்தல் கடமையாற்ற ஓட்டு போட வாங்க எலெக்ஷன் கமிஷன் ஒன்று இருக்குதான்னு நான் கேட்குறேன். முதல்ல நல்ல கொட்டை விட்டு தூங்குது. என்ன பண்ணாங்கன்னு தெரியாது. துட்டு வாங்கிட்டாங்கன்னு சொல்ல நான் தயாராக இல்லை. ஏதோ பண்ணியிருக்காங்க. நான் தான் ஒன்று சொன்னேன். ஒரு முக்கியமான பாஜக தலைவர் காலையில் கூப்பிட்டாரு. எப்படிங்க இன்னொரு கேட்டார். ஐயா, டெல்லியில் எனக்கெல்லாம் பாய்ஸ் இல்லை, டெல்லியில் சொல்லி ஒன்று பண்ணுங்க. தமிழ்நாட்டில் தேர்தல் நடந்தால் பீகார், யூபி, ராஜஸ்தான், மகாராஷ்டிராவில் இருக்கும் தமிழ் அதிகாரிகளை தேர்தல் கமிஷனர் நியமிங்க. 2ஆம் கட்ட தேர்தல் பொறுப்பாளர்களை நியமிங்க. தமிழ்நாட்டில் இருக்க IAS அதிகாரிகள் எப்படி இருந்தாலும் திராவிட கட்சிகள் நம்பி தான் இருக்காங்க. ஏன்னா இவங்ககிட்ட தான் குப்பை கட்டணும். இது இல்லையா அது இதான் ஒன்று தான் குப்பை கட்டணும். பாஜகவும் காங்கிரஸ் வரப்போகிறது இல்லை. ஆனால் அதையும் மீறி பல பேர் போயிட்டாங்க. நான் என்ன சொல்கிறேன், இருப்பவர்கள் மீது நம்பிக்கை இருக்கிறதான்ற நம்பிக்கை இல்லை. எவ்வளோ இடத்துல பணம் கட்டாக பிடிச்சிருக்காங்க. எங்கள் ரோட்டில் ஒரு அப்பாவி பணம் பேக்கெட் கூப்பிட்டு பேக்கெட்டில் 10 லட்ச ரூபா வச்சுருக்கியா, அவன் வேஷ்டி கட்டின்னு சட்டை போட்டுன்னு போகிறான். 1 கோடி வச்சுருக்கியா? வேடிக்கை இல்லை, உண்மை. காரில் பணம் எடுத்து போகிறலாம் விட்டாங்க. ஒரு ஏழை பணம் அவனை போட்டு ஸ்கூட்டரில் போகிறவனை போட்டு TVS 50 போவான் தரேன். அதில் 100 ரூபா கூட வைக்க முடியாதுங்க. அவ்வளோ அதிமேதாவிகள் தேர்தல் கமிஷனில் வேலை செய்கிறாங்க தமிழ்நாட்டில். ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸுங்க யாரை சப்போர்ட் பண்ணுவாங்க? அதுக்கு மேலே சொல்ல தயாராக இல்லை. நான் நோக்க கற்பிக்கிற நினைக்க வேணாம். அதுதான் நடக்குது. சொன்னேன், தயவு செய்து அடுத்த தேர்தலையாவது தேர்தல் பொறுப்பை வெளி மாநிலங்கள் அவங்க யோகியமாக இருப்பாங்களா? அவங்க லஞ்சம் வாங்க மாட்டாங்களா? அப்போ அமெரிக்காவிலேருந்து கொண்டாங்க, வெள்ளைக்காரரை கொண்டாங்க, ஆஸ்திரேலியாவில் கொண்டாங்க. நீங்கள் எப்படி பண்ணி திருத்த போவதில்லை. அரசாங்க உத்தியோகம் லஞ்சம் வாங்குறான்னு தெரிஞ்சு போச்சு. வெளி மாநிலங்களை கொண்டு வந்தால் ஓரளவுக்கு நேர்மையாக இருக்கும். நீங்கள் கேட்கலாம், தமிழ்நாட்டில் மட்டும் வெளி மாநிலங்கள் IAS IPS அதிகாரிகள் இல்லையா? அவங்க பணியாற்றுறது யார்கிட்ட? தமிழக அரசியல்வாதிட்டு தான். வெளி மாநிலங்க IAS IPS அதிகாரி இருக்கான். அதுக்கு நான் சீஃப் செக்ரட்டரியோ DGPயை குறை சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. தேர்தல் கமிஷன் ஒன்று இருக்குது பாருங்கள். தமிழ்நாட்டில் நியமிக்கப்பட்டது, தமிழக அரசால் நியமிக்கப்பட்டது. அது நல்லா தூங்குதுன்றேன். இப்போது உழிச்சிருந்தாங்கன்னா எவ்வளோ நீங்கள் சார் கோடிக்கணக்கான ரூபாய் கண்டுபிடிக்காத தங்க மூக்குத்தி கொடுத்த கோயம்புத்தூரில் தேர்தல் களம்லாம் சொல்லட்டுமா? நான் திமுக வேட்பாளர் அதெல்லாம் எனக்கு தெரியாது. மூக்குத்தி கொடுக்குற இண்டிபெண்டா இருக்க மாட்டான், விஜயா இருக்க மாட்டான், பாஜக பணம் கொடுக்க, பாஜக எனக்கு தேர்தலுக்கு பணம் கொடுக்க, கட்சிக்காரனுக்கு செலவு பண்ணும், தேர்தலில் வாக்காளர் கொடுக்காது. அந்த கொள்கையை மோடி தெரிஞ்ச கொண்டு போட்டுருவாரு. அதிமுக திமுக கொடுக்கலாம். மூக்குத்திலாம் போச்சு, லட்டுக்குள்ளே வச்சுப்பாங்க. ஓப்பனாக பாக்ஸோட கொடுக்குறாங்களாம். அப்போ என்ன பண்ணுறாங்க தேர்தல் கமிஷன்? ஒன்றும் பண்ணல. நேற்று இதை ஓட்டு போட போதுங்க 10 மணிக்கு போனேன். ராணி மேய்மை பள்ளிக்கூடம் மந்தவழி. சீனியர் சிட்டிசன்ஸ்லாம் வந்து நிற்கிறாங்க. வயசான கைப்பிடியை வச்சுட்டு நானும் என் மனைவி ஒரு 20 பேரை முன்னாடி அமிச்சோம். நாங்கள் வெயிட் பண்ணுறோம். சேர் கிடையாது, சீனியர் சிட்டிசன் ப்ரையாரிட்டி கிடையாது. இது மாற்றுத்திறனாளிகளுக்கு முன்னுரிமை கிடையாது. என்னத்த தேர்தல் நடத்துறீங்க நீங்கள்? வர சொல்கிறீங்கல்ல, அனைவரும் சமம். ரைட். கோயிலில் போனாலும் மாற்றுத்திறனாளிகளுக்கு, முதியோர்களுக்கு லைன் இருக்குதா? இருக்குது. ரயில்வேல கன்செஷன் இருக்குதா? இருக்குது. தேர்தலில் போடுறதுக்கு என்னத்துக்கு தனியாக ஒரு கவுண்டர் வச்சு பண்ண மாட்டீங்க? வீல் சேர், ரைட். வீல் சேர் என்ன பண்ணுறான்? பையன் கொண்டு வரான், பூத்துக்கிட்ட விட்டு போயிடுறான், அப்புறம் பூத்தில் உட்காந்திங்கன்னா. ஸோ தேர்தல் கமிஷன் நியாயமான முறையில் செயல்பட்டுதானா? வாக்கு போடும் நாளன்று அநீதி அழைத்தது தமிழக மக்களுக்கு. மாற்றுத்திறனாளிகள், மூத்த குடிமக்களுக்கு அநீதி அழைச்சது. சார், எழுச்சிங்கும் போது இன்னொரு எழுச்சி நடந்ததா சொல்றாங்க. அதே ட்ரெஸ்ஸில் வந்து திரு விஜய் அவர்கள் போட்ட அந்த ஒயிட் ஷர்ட், அந்த காக்கி கலர் பேண்ட்ல இது 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 என்ன சார்? இது புதுவித எழுச்சியா இருக்கு. அது உண்மையா சார்? இது உண்மையான எழுச்சி. நண்பர்களோட சொன்னாங்க, காக்கி சட்டை வெள்ளை ஷர்ட்டு போட்டு வந்தாங்க, சந்தன நிற பேண்ட் போட்டு வந்தாங்க. வாக்கு தெளிக்கும் போது யூனிஃபார்ம்ல வந்தாங்க. எந்த ஒரு திட்டமிடுதலே இல்லாம கட்சி தலைவரே சொல்ல நிச்சயம் அந்த மாதிரி ஒரு முடிவு. நீங்க கட்சி சார்பா துண்டு போட்டுக்கிட்டு தேர்தலுக்குள்ளே போகக்கூடாதுன்னு இருக்கு. திமுக துண்டோ, அதிமுக துண்டோ, பாஜக துண்டோ, நாம் தமிழர் புலியோ போட்டு போகக்கூடாது.
அந்த தோளில் துண்டு கண்டு அந்த ஷால்லாம் போட்டு போகக்கூடாது. ஒரு பேண்ட்டு சந்திர கலர் பேண்ட்டு ஒயிட் ஷர்ட் போகிறத பேண்ட் அவுட்டா சொல்ல முடியும்? சிம்பிளாக காமிச்சிட்டாங்க அந்த பசங்க. அது இல்லாமல் மந்தவெளியில் நான் வர பூத்துக்கு முன்னாடி எல்லா கார்லேயும் ஓட் ஃபார் டிவிக்கே இங்கிலீஷ் யூஸ் பண்ண என்ன தான் இருக்கும். ஓட் ஃபார் தமிழ் தெரியாது, ஓட் ஃபார் டிவிக்கே, ஓட் ஃபார் டிவிக்கே, ஓட் ஃபார் டிவிக்கே. எப்படி தடுக்க முடியும்? காரில் தானே எதுன்னு பிரச்சாரம் பண்ணலையே. இன்னொருத்தர் ஓட்டு தான் அப்படியில் நிற்கிறார், கையை இப்படி வச்சுக்கினார். சும்மா அப்படி வச்சுட்டீங்க. ஏன் சார் கையை வச்சேன்? நகத்தை கடிக்கிறேங்க, உங்களுக்கு என்னங்க காட்டுறாரு. நீ தேர்தல் விதிமுறையெல்லாம் சொல்லுங்க. இன்ஜென்யூனாக திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டான் அவன். ஏன்னா யூத்து, அவனுக்கு 25 வயசு இருக்கும், 24 வயசு இருக்கும். நான் காக்கி சட்டை போடுறது பேண்ட்டை போடுறது எப்படி தடுப்பேன்னு கேட்கணும். அது இல்லாமல் அரூரில் பணப்பட்டுவாடா செய்த ஒரு அரசியல் கட்சியை வெரைட்டி அடிச்சாங்க டிவிக்கே. அதிமுக பண்ணல, பாஜக பண்ணல, நாம் தமிழ் கூட பண்ணல. அவன் கதை உள்ளே போட்டு தற்கொலை படிப்பேன் மிரட்டினான். அப்புறம் ஜனங்களாக கையெடுத்து கும்பிட்டு விஜய்கோசரம் விட்டுருங்க, அவன் பணம் கொடுக்க மாட்டான், அந்த பணத்தை வாங்கி நான் கோயிலுக்கு எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் விட்டாங்க. ஒரு கட்சிக்காரனே ஓட விரட்டின அளவுக்கு இந்த இளைஞர்கள் பண்ணான். இளைஞர்கள் படை விழித்து கொண்டதான்னா விழித்து கொண்டதுன்னு சொல்லலாம். சார், இப்போ நீங்களே இவ்வளோ தூரம் சொல்கிறீங்க, பேசுகிறீங்க, அதை பார்த்ததை சொல்கிறீங்க, கள நிலவரத்தை சொல்கிறீங்க. இப்படி இருக்கும் பட்சத்தில் கள முடிவுகள் தொங்கு சட்டசபை கூட வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்களா? அதை எப்படி சார் நீங்கள் பார்க்குறீங்க? நீங்கள் தொண்டு கழுவின போட்டிங்கன்னா தொங்கு சட்டத்தை வராமல் என்ன பண்ண முடியும்? இளைஞர்களில் போட்டிங்கன்னா பரவாயில்ல, தொங்கு கழுவின போட்டிங்கன்னா தொங்கு சட்டம் தான் வரத்துக்கு வாய்ப்பு. அது டெசிசிவாக வரும், மெஜாரிட்டி ஒன்றா கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்பு. எந்த கட்சி அதிமுக வராதுன்னு சொல்ல, திமுக வரப்போகிறது இல்லைன்னு சொல்ல, அதிமுக வந்தால் கூட ஸ்லெண்டர் மெஜாரிட்டியில் வரலாம். 120, 125 அந்த மாதிரி வரலாம். திமுக 100 வரலாம், அப்படின்னு பண்ணலாம். இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா திமுக வந்தால் கூட 120, 125, அதிமுக 100 அந்த மாதிரி இருக்காம. அது நம்ம உறுதிட்டு சொல்ல முடியாது. உறுதியான மெஜாரிட்டி யானை பலத்தோடு வருமானு கேட்டிங்கன்னா அது விஜயாக இருந்தால் கூட பாசிபிலிட்டி கம்மின்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் தொங்கு கூட்டணி ஆட்சி என்றைக்குமே விரும்ப மாட்டார்கள். ஒரே ஒரு தடவை தான் கலைஞருக்கு மைனாரிட்டி ஆட்சி கொடுத்தாங்க, அதை அவர் மேனேஜ் பண்ணி அவர் சாமர்த்தியனால பண்ணிட்டு போயிட்டார். தொங்கு சட்டத்துக்கு வருமானு கேட்டிங்கன்னா எனக்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. நான் மேபி எனக்கு தெரியாது. நிச்சயமாக சார். தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பயந்தமைக்கு நன்றி. தேங்க்யூ.